பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யார் என்னோட கூட இருந்து என்னை கரம் பிடிச்சு நடத்த போறாங்க? நிறைய நேரம் நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, நான் தனியா விடப்பட்டுட்டேனா? நம்பிக்கையின் வார்த்தை கொடுத்தாங்க, தனியா விடப்பட்டுனா? இல்லவே இல்லை. இன்றைக்கு யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்கை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்தும்படியா அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவை ஆண்டவர் தான் அழைத்தார். மோசே இடத்துல சொல்லி, உனக்கு இருக்கிற மகிமையில அவனுக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆண்டவர் தான் நீங்க இருக்கிற படிக்கிற இடத்துல உங்களை வைத்து இருக்கிறார். நீங்க வேலை செய்கிற இடம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழில், ஆண்டவர் எந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியே உங்களை நாட்டி இருக்கிறாரோ ஆண்டவர் தான் உங்களை இடத்துல வைத்திருக்காரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டருடைய அழைப்பை ஏற்று ஆண்டருடைய சித்தத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. யோசுவா திகைத்து போய் நிற்கிறார். மோசையோடு கடந்து வந்தார், ஆண்டுடைய அபிஷேகம் கடந்து வந்தது. ஆனால் சில வேளைகள்ல நம்ம தைரியமாய் அடுத்த அடி எடுத்து வைத்து போகணுங்க. அந்த இடத்துல யோசுவா தயங்கி நிற்கிறார். இன்னைக்கு ஏதோ சில காரியங்கள் உங்களுக்கு தயக்கத்தை கொண்டு வருது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருங்க. இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கலங்கி போகாதீங்க, தயங்கி நிற்காதீங்க. ஏனென்றால் தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு மகன், ஒரு மகள் எந்த சூழலிலும் கலங்கி போகக்கூடாது. மோசே ஒரு காலம், மோசேனுடைய காலம் முடிந்தது, யோசுவாவின் காலம் ஆரம்பிக்கிறது. உங்களை நடத்தினவருடைய காலம் முடிந்தது, உங்களுடைய காலம் ஆரம்பிக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் செய்யும்படியாய், பரலோகத்தின் தேவன் யாரை கொண்டு என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அதை செய்யும்படி அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். நான் எப்படி போய் செய்யறது? நான் என்ன செய்யறது? கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் மோசே அழைத்தார், விலையிடுதியாக்கி கொண்டு வந்தார். ஆனா கானான் தேசத்துக்கு உள்ள போகும்படியாய் யோசுவாவை ஆண்டவர் முன்குறித்தார். God has ordained you. God has ordained you. உங்களை அபிஷேகித்திருக்கிறார். எந்த தலைமைத்துவத்தில் உங்களை வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல நீங்க தலைமை ஏற்று எந்த காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதற்கு நீங்க தடையா இருக்காதீங்க. ஆண்டவரே நீங்க நடத்துங்கன்னு கடந்து போங்க. உங்களுக்குள் இருக்கிற தயக்கு நீங்கட்டும். something is stopping you. நான் போலாமா, நான் செய்யலாமா, என்னால முடியுமா? உங்களால முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீதின் வலது பாரசத்துல நின்று தாவீதை நடத்தின அதே ஆண்டவர், யோசேப்போடு இருந்த அதே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னவர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதுங்க. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் யோசுவாவை எதிர்த்து நிற்க முடியல, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து நிற்க முடியல. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த எதிர்ப்பு, எவ்வளவு பெரிய மனிதர்கள், எப்படிப்பட்ட அதிகாரம், என்ன வல்லமை, கவலையே படாதீங்க. கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கிறது. மூவ் ஃபார்வர்ட். தயங்கி போய் நிக்காதீங்க. என்னால முடியுமா? நான் பண்ண முடியுமா? எனக்கு இது வாய்க்குமா? நிச்சயம் வாய்க்கும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கல்மழையின் மூலமாய் சூரியனை நிற்க பண்ணும்படியா, சந்திரனை நிற்க பண்ணும்படியா உங்க வாயிலிருந்து உங்க அறிக்கை புறப்பட போகிறது. உங்கள் அறிக்கை உங்களுக்காக சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாருங்க. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறும். யோசுவா 1:5 படி, நீங்க என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள், எனக்கு விரோதமா எழும்புகிற சூழ்ச்சிகள் எல்லாம் மறையட்டும். எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி தைரியமா ஜபத்தோடு துதியோடு அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தைரியமா கடந்து போங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன், தாவீதின் தேவன் உங்களை நடத்தும்படியா ஆயத்தமா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு தைரியமா சந்தோஷமா ஜெபத்தோடு கடந்து போங்க. உங்களுக்காய் சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்காய் ஜெயம் காத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். சகலவற்றிலும் நீங்க நேர்த்தியாய் அற்புதமான காரியங்களை செய்வீங்க. God bless you. God bless you.